அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் மீன்வள பல்கலைக்கழகம் 2024 மற்றும் 25க்கான அட்மிஷன் பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் அன்று மீன் வேளாண்மைக்கு ஒரே சைட்டில் நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு அக்ரிகல்ச்சர் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற காலத்தை மட்டும் கிளிக் பண்ணி விண்ணப்பிக்கலாம். இல்லை ஃபிஷரிங் மட்டும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷரிங்கிற காலத்தை கிளிக் பண்ணி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை போத்துக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸு 8 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், இது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சருங்கிறது தமிழ் மீடியத்துலேயும் வச்சுருக்காங்க. இதை தவிர பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹானர்ஸ் சீரியஸ் கல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிஸ் மற்றும் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏஇசி அண்டு ஆர்ஐ குமுலூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸ் போட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்ஸ், அதாவது இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோ மேட்ரிக்ஸ் அண்டு பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏஇசி அண்டு ஆர்ஐ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இந்த பிஎஸ்சி அக்ரிக்கு 82 பேஜ் ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரௌச்சரில் இந்த காலேஜஸ்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ப்ரௌச்சர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதனால் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு விண்ணப்பிங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜுக்கும் இது விண்ணப்பிக்கலாம். நீங்கள் காலேஜை வரிசைப்படுத்துகிறப்ப உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க காலேஜை முன்னாடி போட்டுட்டு மற்ற காலேஜை பின்னாடி போட்டுட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது. இது வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு. செகண்டு ஃபிஷரிஸ் கோர்ஸ். இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்ஸ் என்னென்ன அப்படின்னா, பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸு, பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது. இது கவர்மெண்ட்டு ஃபண்டில் கோர்ஸு. செகண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, பிடெக் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்டு பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பாரா ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், யூஜிசி ஸ்பான்சர் அண்டு அப்ரூவ்டு கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பி ஒகேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஒகேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் ஆக்வாகல்ச்சர் அண்டு பேச்சுலர் ஆஃப் ஒகேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் அண்டு ஃபிஷரிங் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷரிங்க்கு 92 பேஜ் ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ்லாம் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜில் இருக்குது மற்றும் அந்த காலேஜ் அரேஞ்ச்மெண்ட்டு, நீங்கள் எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ, எந்த காலேஜ் ஃபஸ்ட்டாக கிடைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜையும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் நாட்கள், இது என்னென்னலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, 7/5/2024 6/6/2024 வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி +2 முடித்தவங்க அவங்க முடித்த கோர்ஸுக்கு தகுந்த அக்ரி அல்லது ஃபிஷரிங் கோர்ஸு எதை விண்ணப்பிக்கலாமோ அதுக்கு விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, செல் நம்பரு, ஹையர் செகண்டரி மார்க்ஸு,
டிசி, ஃபோட்டோ மற்றும் சைனு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஷனல். ஆதார் கார்டு, முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்கவங்களுக்கு அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சடு கார்டு மற்றும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஜோனல் லெவலு, டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களோட பேர், மெயில் ஐடி, செல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஆக்டிவேஷன் லிங்க்கு அப்படின்னு ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளர போய் மற்ற டீட்டெயிலெலாம் கொடுத்து விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரௌச்சர்ஸை நல்லா படித்து பார்த்துட்டு எந்த காலேஜுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு விண்ணப்பிங்க. விண்ணப்பித்து கல்லூரியில் சேருக. நன்றி, வணக்கம்.